தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடி சாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் முறையான முன்னேற்பாடுகள் செய்யாததால் நகரம் முழுவதும் கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுடலைக்குமார் அளித்த கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் திருவிழாக்களில் தைப்பூச திருவிழாவும் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான இந்த தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து விஸ்வரூப தீபாராதனை, உதயமார்த்தாண்ட அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து காலை 7 மணிக்கு சுவாமிக்கு தீர்த்தவாரி நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சி கடலில் புனித நீராடும் போது ஆயிரக்கணக்கான பக்தரும் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு இந்த தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமின்றி நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த திருச்செந்தூருக்கு பல்வேறு நேர்த்திக்கடன்களை செலுத்துவதற்காக பாத யாத்திரையாக தொடர்ந்து இன்று காலை அதாவது கடந்த ஒரு வார காலமாகவே கோயிலுக்கு குவிந்த வண்ணம் உள்ளன. இன்று இந்த தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ந்து கோவிலின் வளாகத்திற்குள் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. குறிப்பாக நாம் இப்போது பார்க்கலாம், இந்த திருச்செந்தூருக்கு வரக்கூடிய 2 பாதைகள், ஒன்று இந்த நாளிக்கிணறு என்று சொல்லக்கூடிய இந்த பாதைக்கு தான் அரசு போக்குவரத்து, அதாவது அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இங்கிருந்து தான் செயல்படுகிறது. பல்வேறு பகுதிகளுக்கும், அதாவது மதுரை, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் இங்கிருந்து தான் பேருந்துகள் செல்கின்றது. இன்றைய தினம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த திருச்செந்தூருக்கு வருகை தந்துள்ளனர். அதாவது திருச்செந்தூரை பொறுத்தவரையில் இந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவுக்கு மட்டும்தான் ஒரு ஆலோசனை கூட்டம் என்று நடத்தப்பட்டு அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டு, மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் பக்தர்களின் தேவைகளுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆலோசிக்கப்படும். ஆனால் தற்பொழுது இந்த கந்தசஷ்டி திருவிழாவானது 6 நாட்கள் கொண்டாடப்படும் என்பதால் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். அதே போன்று தற்பொழுது இந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா, விசாக திருவிழா என்று அனைத்து திருவிழாவுக்கும் ஒரு நாள் தான் நடைபெறுகிறது. இந்த ஒரு நாள் திருவிழாவிற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இங்கு வருகை தருவதன் காரணமாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஒரு சிறப்பான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். ஆனால் அந்த மாதிரியான ஒரு ஆலோசனை கூட்டமும் நடைபெறாமல், இவர்களுடைய தேவை என்பது உணராமல், இந்த ஆலோசனை கூட்டம் எதுவுமே நடைபெறாமல் இவர்களுடைய தேவை பூர்த்தி செய்யாதன் காரணமாக தற்பொழுது இந்த கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் அடிப்படை வசதிகள் கிடைக்காமல் திணறி உள்ளனர். மேலும் போக்குவரத்தானது கடுமையான அளவில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. எந்தவித அரசு பேருந்துகளோ இங்கு வரும் வாகனங்களோ கோவிலுக்குள் வர முடியாத வண்ணம் முற்றிலுமாக ஸ்தம்பித்துள்ளது. 2 பாதைகள் முழுவதுமே வாகனங்கள் நீண்ட தூரத்துக்கு அணிவகுத்து நிற்பதன் காரணமாக இங்கிருந்து யாரும் வெளியே செல்ல முடியாது, உள்ளே வர முடியாது என்ற நிலைதான் ஏற்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு போக்குவரத்து நெருக்கடியானது தற்பொழுது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு வருகை தருகின்ற 2 பகுதிகளிலும் ஏற்பட்டுள்ளது. எனவே இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் தனியாக ஆலோசனை கூட்டம் அனைத்து துறை அதிகாரிகளிடம் நடைபெற்று பக்தர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்பது இங்கு திருக்கோயிலுக்கு வருகை தரக்கூடிய பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. இருந்த போதிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகின்ற இந்த தைப்பூச திருவிழா இன்று அவருடைய பல்வேறு பிரார்த்தனைகள் வேண்டுதலுக்கும் நிறைவேற்றி, அதாவது அலகுகள் குத்தி, காவடி எடுத்து, அங்க பிரதேசனம் சென்று என்று இந்த பல்வேறு வகையான இந்த பிரார்த்தனைகளும் சரி, சிறப்பு பூஜைகளும் இந்த தைப்பூச திருவிழா முன்னிட்டு திருச்செந்தூர் கோவிலில் கோலாகலமாகவே நடைபெற்று வருகிறது. ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகம் மற்றும் திருச்செந்தூர் செய்தியாளர் ஐக்கட்டுடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், திருச்செந்தூர்.